நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி வாழ்வின் யாத்திரை. இன்றைய வேதாகம பகுதி எபிரேயர் 11 வசனங்கள் 13 முதல் 16 வரை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. குறிப்பு வசனம்: அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். எபிரேயர் 11:16. 20 கோடிக்கும் அதிகமான பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். காலங்காலமாக ஒரு புனித இடத்திற்கு பயணம் செய்து ஏதாவது ஒரு வகையான ஆசீர்வாதத்தை பெறுவதே ஒரு யாத்ரீகரின் நோக்கமாக இருந்து வருகிறது. இது அனைத்தும் கோயில், கதீட்ரல், சன்னதி அல்லது ஆசீர்வாதம் பெறக்கூடிய பிற இலக்கை அடைவது பற்றியது. எனினும் பிரிட்டனின் செல்டிக் கிறிஸ்தவர்கள் புனித யாத்திரையை வித்தியாசமாக அணுகினர். அவர்கள் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்காமல் திக்கு திசை அறியா காட்டு பகுதிகளுக்கோ அல்லது படகேறி கடல் இழுக்கும் போக்கிலோ பயணப்படுகிறார்கள். அவர்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடத்தில் தேவனை நம்புவதே அவர்களின் யாத்திரை. அவர்களுக்கு ஆசீர்வாதம் இலக்கில் அல்ல, ஆனால் பயணத்தில் கிடைத்தது. இவர்களின் வாழ்க்கை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பிரதிபலிக்கிறது. அது வாழ்க்கை பயணத்தை கிறிஸ்துவிலான வாழ்க்கை என்பது உலக வழிகளை விட்டு தேவனின் நகரத்திற்கு அந்நியரைப் போல சாகச பயணம் செய்வதை போன்றது என விவரிக்கிறது. கடினமான, ஒருவரும் முன்னர் நடந்திராத பாதையில் பயணிக்கையில் அனைத்திற்கும் தேவனையே சார்ந்து அவரை மட்டுமே நம்புவதன் மூலம் ஒரு யாத்ரீகர் முந்தைய விசுவாச வீரர்கள் வாழ்ந்து காட்டிய விசுவாசத்தை பின்பற்றுகின்றார். நாம் உண்மையாகவே மலையேற்றம் செய்கிறோமோ இல்லையோ, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுவே. கிறிஸ்து இயேசுவை நம்பியவர்களுக்கு வாழ்க்கை என்பது பரலோக நாட்டிற்கு ஒரு புனித பயணம் மேற்கொள்வது போன்றது. வழியோ இருண்ட காடுகள், முட்டுக்கட்டைகள் மற்றும் சோதனைகள் நிறைந்தது. நாம் பயணிக்கையில் வழியெங்கிலும் தேவனின் பராமரிப்பை அனுபவிக்கும் பாக்கியத்தை தவறவிடாமல் இருப்போமாக. வாழ்க்கையின் பாதையில் தேவனின் ஈவுகளை பெறும்படி இன்று நீங்கள் எவ்வாறு எதிர்பார்ப்போடு இருக்க முடியும்? இப்போது இருப்பது போல் இந்த உலகம் உங்களின் மெய்யான வீடல்ல என்பதை உங்களுக்கு நீங்களே எவ்வாறு நினைவூட்டிக் கொள்ள முடியும்? அன்பு தேவனே, வாழ்க்கையின் சோதனைகள் உம்மீதான ஆழமான விசுவாசத்தை வளர்க்கும்படியான வாய்ப்புகள் என்பதை எனக்கு காட்டியதற்காக உமக்கு நன்றி.